கல்வாரி லெந்து கால தியானங்கள். ஆண்டவரும் மரிமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிலதெல்பியா சபையின் சார்பாகவும் இயேசுவின் நம்பிக்கையின் ஊழியத்தின் சார்பாகவும் இந்த காணொளி மூலியமாக பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் நான் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் இந்த சிலுவை தியானத்தின் நாட்களில் நாம் வந்திருக்கிறபடினால இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், சிலுவையை சுமந்தார் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒரு உண்மை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. ஆனால் உண்மையாகவே அவர் சிலுவையை சுமந்தார். ஜனங்களுடைய பாவங்களை நீக்கும்படியாக, ஜனங்களுடைய பாவத்துக்காக அவர் ஒருவரே பலியானார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய அந்த நாட்களை நினைத்து இந்த செய்தியை இந்த நாளில் கூட உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலியமாய் உம்முடைய நாமத்தை கர்த்தர் நீ மகிமைப்படுத்தப்படுகிற நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். விசேஷமாக ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே, விசுவாச பெருமக்களை ஆசீர்வதிக்கும்படியாக உண்மையாகவே கர்த்தர் எனக்காக மரித்தார், எனக்காக சிலுவையை சுமந்தார், எனக்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லி உணர்ந்து, ஆண்டவரே, ஜனங்களுடைய பாவங்களுக்காக நீ சிலுவை சுமந்தீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். என் தேவன் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதி, எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளில் கூட ஒரு வசனத்தை ஒன்று வேதத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், அதில் 23ஆம் வசனம் அங்கே வாசிக்கப்படும்போது அங்கே சொல்லப்படுகிறது, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த நாட்களில் கூட நாம் பார்க்கிற வேளையில் இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லியார். இந்த இம்மானுவேல் என்ற வார்த்தை இது எதிலிருந்து வந்தது என்று சொன்னால் எபிரேய பாஷையில் இது சொல்லப்படுகிறது. இம்மானுவேல் என்று சொல்லி, இயேசு என்று சொன்னால் இரட்சகர், இயேசு என்று சொன்னால் உலகத்தின் இரட்சகர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் உங்கள் கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் தேவன் இருக்கிறார், உங்கள் குடும்பத்தில் தேவன் இருக்கிறார், நீங்கள் செய்கிற வேலையில் தேவன் இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் படிக்கிற நேரத்தில், வேலைகளுக்கு போகும்போது, உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளை, உபத்திரவங்களை பார்க்குற நேரத்தில், போராட்டங்களை பார்க்குற நேரத்தில், எல்லா நெருக்கத்தின் நேரத்திலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்று சொல்லி சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தேகம் வரும், சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கவலை வரும். ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல பிரதர், நான் எவ்வளோ ஜாம் பண்ணி என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை, நான் எவ்வளோ ஜாம் பண்ணி எங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கலை, நான் எவ்வளோ ஜாம் பண்ணி எனக்கு ஒரு மாற்றமும் வரவில்லை. ஆண்டவர் எனக்கு இருக்கிறாரா, ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறாரா, அல்லது ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்காமல் இருக்கிறாரா, உண்மையாகவே அவர் இருக்கிறாரா என்று சொல்லி பல கேள்விகள் எழும்பியிருக்கலாம், பல கேள்விகள் உங்களுக்குள்ளே வரலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இம்மானுவேல், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. இம்மானுவேல் என்று சொன்னால் வேதம் அப்படி தான் சொல்லுகிறது, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி என்று சொல்லி, பாவம் இல்லாமல் பிறந்தவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணன் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்ட ஒரு இயேசு என்று சொல்லி பார்க்கிறோம். இம்மானுவேல் என்று சொல்லி பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு அதற்கு அர்த்தமும் சொல்லப்படுகிறது, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த வெளியில் எப்பேற்பட்ட உபத்திரவங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட போராட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தில் பெரிய பாடுகளோடு பலவீனத்தோடு நான் வாழ்ந்து கொண்டு சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், இம்மானுவேல், நான் தேவன் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 139 சங்கீதத்தில் அங்கே 1ஆம் வசனம் வாசிக்கும்போது சொல்லப்படுகிறது, கர்த்தாவே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். 139 சங்கீதத்தில் 1ஆம் வசனம் தாவீது சொல்லுங்க, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்? இன்றைக்கி சில நேரத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரா,
ஆண்டவர் என் பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறார் என்று சொல்லி ஒரு பெரிய கவலை இருக்கலாம், ஒரு பெரிய துக்கம் இருக்கலாம், ஒரு கேள்விக்குறி இருக்கலாம். உண்மையாகவே ஆண்டவர் உங்கள் கூட. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருந்தது. தாவீது என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? என்னை மட்டும் வனாந்தரத்துக்கு அனுப்புகிறார்களே, என்னை மட்டும் வனாந்தரத்தில் நான் போய் இருக்கிறேன்னு, நான் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கேன்னு, என்னுடைய வாழ்க்கை மாறாதா, என்னுடைய நிலைமை மாறாதா என்று சொல்லி கலங்கி நின்ற வேலையில், யோசித்து நின்ற வேலையில் அங்கே வேதம் சொல்லுகிறது, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறது. எப்படி ஆராய்ந்திருக்கிறார் என்று சொன்னால், எப்படி எந்தெந்த வழியில் அவர் ஆராய்ந்திருக்கிறார் என்று சொன்னால், அதே 139 சங்கீதத்தில் அங்கே 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீ அங்கே இருக்கிறீர், நான் விடிய காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடியாரங்களில் போய் தங்கினாலும் அங்கே இருக்கிறீர், அங்கேயும் உமது கரம் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என்று சொல்லிப்பார். வானத்துக்கு ஏறினாலும் அங்கே கர்த்தர் இருக்கிறார், பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கே ஆண்டவர் இருக்கிறார். ஐயா, நான் கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், நான் பலவனத்தில் இருக்கிறேன், நான் தீராத கண்ணீரில் இருக்கிறேன், நான் போராட்டத்தில் இருக்கிறேன், ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லுகிறீர்களே, இயேசு நல்லவர், இயேசு அற்புதங்களை செய்வார் என்று சொல்லுகிறீர்களே, நான் இருக்கிற நிலைமை, நான் இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு எனக்கு இயேசு இருக்க உதவி செய்ய மாட்டாரா, என்னோடு இயேசு இருக்கிறாரா என்று சொல்லி யோசித்து கலங்கி கொண்டு இருக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இல்லை சபைக்கு போகிற விசுவாசிகள் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்விகள் இருக்கலாம், ஐயா நாங்கள் ஜெபித்து ஒரு காரியமும் நடக்கவில்லை, ஒரு காரியத்திலும் அற்புதத்தை பார்க்கவில்லை என்று சொல்லி பல கேள்விகள் உங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்க போட்டால் நீ அங்கே இருக்கு. ஏன்? அவர் இம்மானுவேல் என்று சொல்லி, அவர் இம்மானுவேலாக இருக்கிறார். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அவர் இம்மானுவேலால் தாவீதோடு இருந்தார். தாவீது வானத்துக்கு ஏறின நேரத்தில், பாதாளத்தில் போன நேரத்தில், இருளில் பிரவேசித்த நேரத்தில், விடியற்கால சட்டை அடித்து எழும்புகிற நேரத்தில் தாவீது சொல்ற, எல்லா இடத்துலையும் நீங்கள் இருக்கிறீங்கப்பா, எல்லா இடத்துல இருக்கு. சில சொல்லுவார்கள், கடவுள் தூண்லேயும் இருப்பான், துரும்புலேயும் இருப்பான். இல்லை, ஆனால் கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார், தேவன் உங்களோடு இருக்கிறார், இந்த இயேசுநாதர் உங்களோடு இருக்கிறார், நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு உங்களோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார். அதனால தான் அவருக்கு பெயர் வைத்திருக்கிறாங்க இம்மானுவேல் என்று சொல்லி. இந்த இம்மானுவேல் என்று சொல்லி சிலருடைய பெயரை பார்க்குற நேரத்தில், சில உலகத்தில் பார்க்குற நேரத்தில் இம்மானுவேல் என்று சொல்லி பெயர் வைத்திருப்பாங்க, ஆனால் கூடவே இருக்க மாட்டாங்க, வெளியவே சுற்றிட்டு இருப்பாங்க. ஓய்வு நாளில் கூட சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, ஆலயத்தை தேட மாட்டாங்க, வெளியவே போயிட்டு இருப்பாங்க. சில நேரத்தில் மனிதர்கள் அந்த பெயரை வைத்து கூடவே இருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் அப்படி அல்ல, இவர் உண்மையாய் இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி, தேவன் நம்ம கூட இருக்கிறார், உங்கள் கூட இருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. லூக்கா எதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கே வாசிக்கும் போது, சகேயு எனப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனாம் ஐசுரோனமாக இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் என்று சொல்லிப்பார். ஒரு மனுஷன், ஆயக்காரனின் தலைவன். அந்த ஆயக்காரனுடைய தலைவன், அவன் எல்லாரும் அவன்கிட்ட நெருங்க முடியாது, எல்லாரும் அவன் கூட இருக்க முடியாது, எல்லாரும் அவன்கிட்ட அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா அவன் தலைவன். உலக தலைவர்களுக்கு வீட்டுக்குள்ளே போகணும்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போக முடியாது, அவருடைய உத்தரவு இல்லாமல் நம்ம போய் பார்க்க முடியாது. ஆனால் இதே போல தான் ஆயக்காரனுடைய தலைவன் அப்படி இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் ஐஸ்வர்யமாக இருந்தான். சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன், அவன் சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு அந்த பக்கத்தில் வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு, எப்படியாவது இயேசுவை நான் பார்க்க வேண்டும், எப்படியாவது இயேசுவை நான் அறிந்து கொள்ள வேண்டும், எப்படியாவது அந்த இயேசு என்ன செய்கிறார் என்று சொல்லி நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணம் வந்து விட்டது. இந்த நேரத்தில் அவன் வேகமாக ஓடி ஒரு காட்டாத்தி மரத்தின் மேலே ஏறுகிறான். ஒரு காட்டாத்தி மரத்தின் மேலே ஏறின உடனே அங்கே இயேசு 5ஆம் வசனத்தில் அங்கே வாசிக்கப்படும் போது சொல்லப்படுகிறது, இயேசு அந்த இடத்துல வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் நான் தங்க வேண்டும். சகேயுவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சகேயுவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, சீக்கிரமாக இறங்கி வா என்று சொல்லி. இந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையை பார்த்து கொண்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறான், உன் பலவனை சீக்கிரமாக இறங்கி விடும், உன் வியாதி சீக்கிரமாக உன்னை விட்டு போய்விடும், உன் வறுமை உன்னை விட்டு தூரம் போய்விடும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிவிடும், உனக்குள்ள சமாதானம் வரும், உனக்குள்ள சந்தோஷம் வரும், உனக்குள்ள மகிழ்ச்சி வரும், சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று ஏன் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள்.
எல்லாரையும் ஆச்சரியப்படுகிறார்கள். சகேயுடைய வீட்டுக்கு போகிறாரா, அவன் எவ்வளோ பெரிய ஏமாத்திருக்கிறான், அவன் எவ்வளோ பணங்களை வாங்கியிருக்கிறான், அவன் வீட்டுக்கு போய் ஆண்டவர் தங்குறேன்னு சொல்லுகிறாரு. அவன் வீட்டுக்கு நான் வருகிறேன் என்று சொன்னார் ஆண்டவர். அவன் வீட்டுக்குள்ளே தங்க போகிறார். எல்லாரும் ஜனங்கள் பேசிக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவன் வீட்டுக்குள்ளே தங்குவது, அவன் வீட்டுக்குள்ளே போகுவது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார், ஜனங்கள் எப்படி நினைத்தாலும் பரவாயில்ல, இந்த உலக மனிதர்கள் நம்ம எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, நம்முடைய உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் நம்ம எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் கூட இருப்பேன், நான் உங்கள் கூட இருப்பேன். ஏன்? அவர் இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. சகேவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சகேவே சீக்கிரமாக இறங்கி வா, நான் வீட்டில் தங்க வேண்டும், உன் வீட்டுக்குள்ளே தங்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர், உன் வீட்டுக்குள்ளே நான் உன் கூட இருக்க போகிறேன், உன் கூட நான் தங்க போகிறேன், இனி உன் வாழ்க்கை மாறப்போகுது. இயேசு எந்த வீட்டுக்குள்ளே வருகிறாரோ, எந்த குடும்பத்தில் இருக்கிறாரோ, எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரோ, யார் அவரை ஏற்றுக்கொண்டு அவரையே சார்ந்து வாழ்கிறாரோ, அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன், அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவன், அவங்க வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடினால இந்த சகேவை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், நீ இறங்கி வா, நான் வீட்டில் தங்க வேண்டும். உடனே இறங்கி வந்தான். சந்தோஷமாக இறங்கி வந்து சகேயு இயேசுவை அவருடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான் என்று சொல்லிப்பார்கள். இயேசுவை அவருடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போன நேரத்தில் என்ன நடந்து தெரியுமா? ஆண்டவர் உள்ளே போனவுடைய இருதயம் மாறப்பட்டது. ஆண்டவர் உள்ளே போனவுன்னு அவனுடைய வாழ்க்கையின் செயல்கள் மாற்றப்பட்டு விட்டது. உடனே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் நாளை தனியாக ஏதாவது வாங்கியிருப்பேன்னு சொன்னான், அதை நான் திருப்பி கொடுக்குறேன்ப்பா. நான் ஜனங்கள் இடத்துல ஏமாற்றி அதை நான் வாங்கியிருப்பேன்னு சொன்னான், அதிகமாக எதனா வாங்கியிருப்பேன்னு சொன்னான், அதை நாளை தனியாக நான் திரும்பி கொடுக்குறேன், அதை நாளை தனியாக நான் திரும்பி கொடுக்குறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கி இயேசு சகேயுடைய வீட்டில் இருந்தார். உங்கள் வீட்டில் இயேசு இருக்கிறார். சகோதரி, சகோதரனே, அன்பு தேவ சபையே, விசுவாச குடும்பமே, உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு இருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு இருக்குது. சிலர் சொல்லுவாங்க, என் வீட்டுக்குள்ளே பேய் இருக்குது, என் வீட்டுக்குள்ளே சத்துருடைய கிரியைகள் இருக்கிறது, என் வீட்டுக்குள்ளே பலவனம் இருக்குது, என் வீட்டுக்குள்ளே பாரங்கள் இருக்கிறது, என் வீட்டுக்குள்ளே இருள் இருக்கிறது, என் வீட்டுக்குள்ளே அந்தகார கிரியைகள் இருக்கிறது, மரணத்தின் ஆவிகள் இருக்கிறது, என் வீட்டுக்குள்ளே மரித்த செத்த பணங்களுடைய ஆவிகள் இருக்கிறது சொல்லி. நோ, இல்லை, உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு இருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு இருக்கிறார். உங்கள் கூட இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கும்போது நீ பயப்பட தேவையில்லை. இயேசு இருக்கும்போது நீ கலங்க தேவையில்லை. அங்கேயெல்லாம் தான் சொல்லுகிறார் ஆண்டவர். ஏசாயா 41:10 அங்கே வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, நீ பயப்படாது, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று. ஏன்? இம்மானுவேல் உங்கள் கூட இருக்கிறார். உலகத்தில் எந்த மனிதர்கள் கைவிட்டு போனாலும், எந்த சூழ்நிலை, எந்த நேரத்தில் வேணாலும் மனிதர்கள் ஏமாற்றி ஓடி விடுவார்கள், எந்த நேரத்தில் வேணாலும் மனிதர்கள் கைவிட்டு ஓடி விடுவார்கள். ஆனால் கடைசி வரை உங்களை வாழ வைக்கிற தேவன் இயேசு, கடைசி வரை உங்களுக்கு ஒளியாக இருக்கிறவர் இயேசு, கடைசி வரை உங்களை நடத்துகிறவர் அந்த இம்மானுவேல் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தெய்வம் உங்களை நடத்துவோம். ஏன்? அவர் உங்கள் கூட இருக்கிறார் என்று சொல்லி. அவர் உங்கள் கூட இருக்கிறார், உங்கள் கூடவே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், ஆதியாகமம் 28 அங்கே வாசிக்கப்படும் போது, யாக்கோபு தன்னுடைய தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவனுடைய சகோதரனுக்கு பயந்து அவன் வழியில் ஓடுகிற நேரத்தில் அவனுடைய தாய் தந்திரமாய் அவனுடைய அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தாள். தகப்பனிடத்தில் போய் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். உடனே அவனுடைய சகோதரன் பின்னால் வந்து, தகப்பனே, நீ கேட்டதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிற, என்னை ஆசீர்வதிங்க என்று சொன்ன உடனே அந்த தகப்பன் அதிர்ச்சியாகிவிட்டார். அதிர்ச்சியோடு சொன்னார், மகனே, இப்போது தான் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் கொடுத்தேனே, அது யார் என்று சொல்லி தன்னுடைய தகப்பன் சொன்ன உடனே ஏசாக்கு ஒரு கலக்கம் உண்டானது. ஏசாக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் உண்டானது. யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவனுடைய தாய் சொல்லுகிறாள், நீ எங்கேயாவது ஓடிவிடு, நீ உன்னுடைய மாமனிடத்தில் ஓடிவிடு என்று சொன்ன நேரத்தில் 28:10 வாசிக்கும்போது, யாக்கோபு பெயர்சபாயை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி என்று சொல்லி பார்க்கிறோம்.
அவன் பிரயாணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். பிரயாணம் பண்ண தொடங்கி விட்டார். அப்போது பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிற நேரத்தில் மிகுந்த களைப்பாகி இரவு வருகிறது, சாயங்காலம் மறைகிறது, பொழுது மறைகிறது, இரவு வருகிறது, இரவு பிரகாசிக்க ஆரம்பிக்குது. என்ன செய்வதென்று சொல்லி தெரியவில்லை. மனதில் ஒரு சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, ஒரு பயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார். இருதயத்தில் ஒரு பயம் இருக்கிறது, இருதயத்தில் ஒரு பயந்த சூழ்நிலையோடு ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் 11ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்துக்கு கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கும். இரவு நேரம் வந்துவிட்டது. யாருமே இல்லாத ஒரு இடம். அது ஒரு சாதாரணமான இடம். அது இதுவரைக்கும் யாரும் கண்டு கொள்ளாத ஒரு இடம். இதுவரை அதை பற்றி மேன்மை பாராட்டாத ஒரு இடம். இவன் திடீரென்று சொல்லி வந்து, இரவு ஆகிவிட்டதே, இரவு வந்து விட்டதே என்று சொல்லி ஒரு அந்த இடத்துல இருக்கிற கல்லுகளில் ஒன்றை எடுத்து தன்னுடைய தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்தான் என்று சொல்லி பார்க்கும். நித்திரை செய்யும்படியாக படுத்து கொண்டான். தனிமையாய் ஓடின மனிதன், தனிமையாய் நின்ற ஒரு மனிதன், தனிமையாய் பிரயாணமாய் போகிற மனிதன், தனிமையாக தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா உபத்திரவத்தை பார்த்து சந்தித்த ஒரு மனிதன் இப்போதும் தனிமையாக இருக்கிறார். இப்போதும் தனிமைப்பட்ட சூழ்நிலை இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை அப்படி இருக்கலாம். நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என் பிள்ளைகள் இருந்தும் எனக்கு பிரயோஜனம் இல்லை, என் பிள்ளைகள் இருந்து எனக்கு ஒரு ஒத்தாசம் செய்யலை, என் கணவர் இருந்தும் எனக்கு பிரயோஜனம் இல்லை, என் குடும்பங்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, என் கூட பிறந்தவர்கள் உறவினருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அதே நிலைமை தான் யாக்கோபுக்கு, அதே நிலைமை தான் இந்த யாக்கோபு சந்தித்து கொண்டு இருக்கிறார். தனிமையில் பிரயாணம் பண்ணி படுத்து கொண்ட வேளையில் அப்பொழுது 13ஆம் வசனம் வாசிக்கிறோம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாக கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். என்றைக்கு ஒரு மனிதன் தனிமையில் நிற்கிறார்களோ, தோல்விகளில் நிற்கிறார்களோ, உபத்திரவத்தில் நிற்கிறார்களோ, போராட்டத்தில் நிற்கிறார்களோ, அன்றைக்கு கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். அன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட ஆரம்பிப்பார். அன்றைக்கு கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக உங்கள் முன்னால் உங்களுக்கு காட்சி அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் எல்லா சூழ்நிலைகளும் அறிந்திருக்கிற தேவன், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அந்த இடத்துல யாருமே இல்லை, இந்த இடத்துல ஒருவரும் இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன், நான் தனியாக இருக்கிறேன், என்னை தேற்றும்படி யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்யும்படி யாரும் இல்லை, எனக்கு ஒத்தாசை செய்யும்படி யாருமே இல்லை என்று சொல்லி நினைத்த அந்த யாக்கோபு அந்த இடத்துல பார்க்குற நேரத்தில் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை தருவேன், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு கொடுப்பேன், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு சொந்தமாக கொடுப்பேன். ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு பெரிய ஆச்சரியம் என்று சொல்லி, யார் இவர் என்னோடு பேசுகிறார், ஏதோ ஒரு சத்தத்தை நான் கேட்கிறேன் என்று சொல்லி 16ஆம் வசனம் வாசிக்கும் போது யாக்கோபுக்கு நித்திரை தெளிந்து விட்டது. இந்த சத்தத்தெல்லாம் கேட்ட உடனே தூக்கம் வரவில்லை. இந்த சத்தத்தெல்லாம் கேட்ட உடனே அவருடைய நித்திரை மறைந்து விட்டது, அவருடைய நித்திரை மாறிவிட்டது. 16ஆம் வசனம், யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ஏன்? ஆகையால் தான் முன்னாடி சொன்னேன். எதற்காக என்று சொன்னால், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல். யாக்கோபை தனியாக விடவே இல்லை, யாக்கோபை தனிமையில் விடவே இல்லை ஆண்டவர். யாக்கோபோடு கூட கர்த்தர் கூட இருந்தான். அவன் நினச்சான், நான் தனியாக பிரயாணப்பட்டு போகிறேனே, நான் தனியாக போய் கொண்டு இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, எனக்கு ஒத்தாசை செய்ய யாருமே இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த யாக்கோபை நினச்ச நேரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில், இந்த இடத்துல தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அவன் சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் வேலைக்கு போகும்போது, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது, ஜெபிக்கும் போது, தேவனுடைய காரியங்களை செய்யும் போது, எல்லா சூழ்நிலை, ஒவ்வொரு நேரத்திலும், பள்ளிக்கூடம் போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, ஊழியத்துக்கு போகும்போது, வாகனத்தில் போகும்போது, நடந்து போகும்போது, எல்லா நேரத்தில் பலவண்ணப்பட்டு போகிற எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி
ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். யாக்கோபு பயந்து நின்றார். யாருமே இல்லையே எனக்கு உதவி செய்ய, யாருமே இல்லையே எனக்கு ஒத்தாசை செய்ய. அப்போது கர்த்தர் இந்த இடத்துல பிரசன்னமாகி, அந்த இடத்துல கர்த்தர் பேசி அந்த யாக்கோபு மூலியமாக சொல்கிறார், உண்மையாக தேவன் எங்கே இருக்கிறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று சொல்லி பேரிடுங்க. இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கூட இருக்கிறார். யாக்கோபோட ஆண்டவர் இருந்தார் அல்லவா, அந்த இரவு நேரத்தில் கர்த்தர் இருந்தார் அல்லவா. இரவில் மனுஷன் இருக்க முடியாது. மனுஷன் சொல்லுவான், இரவில் எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்குது, இரவில் நான் தனியாக போவதற்கு எனக்கு பயமாக இருக்குது, ஐயோ ஏதாவது பிசாசு வருமா, ஏதாவது பேய் வருமா, ஏதாவது கிரியை வருமா, ஏதாவது என்னை துரத்துவார்கள் என்று சொல்லி மனிதர்கள் இப்படி சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் இரவோ பகலோ மத்தியானமோ சாயங்காலமோ காலையோ எந்த நேரமானாலும் பரவாயில்ல, உங்கள் கூட நான் இருக்கிறேன், ஏன்னா நான் இம்மானுவேலாய் இருக்கிறேன் என்று சொல்லி. இம்மானுவேல், இம்மானுவேல், ஆண்டவருக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அதில் ஒரு பெயர் தான் இம்மானுவேல் என்று சொல்லிப்பார். அதில் ஒரு பெயர் இம்மானுவேல், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. யோசுவா 1:5 சொல்லுகிறது, உயிரோடு இருக்க சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. நீ உங்கள் உயிரோடு இருக்க சகல நாட்களிலும் உங்கள் கூட நான் இருக்கிறேன், உங்கள் குடும்பத்தோடு நான் இருக்கிறேன், உங்கள் பிள்ளைகளோடு நான் இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் நெருக்கப்படுகிற நேரத்தில் நான் உங்கள் கூட இருக்கிறேன், உபத்திரவப்படுகிற நேரத்தில் நான் உங்கள் கூட இருக்கிறேன், நீங்கள் தனிமையில் நிற்கிற நேரத்தில் நான் உங்கள் கூட இருக்கிறேன், நீங்கள் வேதனைப்படும் போது நான் உங்கள் கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். 1 ராஜாக்கள் 8:57 அங்கே வாசிக்கும்போது சொல்லப்படுகிறது. 1 ராஜாக்கள் 8:57 நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து என்று சொல்லி பாருங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை முதலாவது கைவிடாமல் இருப்பார் என்று சொல்லி, அடுத்தது நெகிழ விடாமல் இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது பிதாக்களோடு, எந்த பிதாக்கள், நம்முடைய தாத்தாக்கள் செத்து மண்ணுக்குள்ளே இருக்கிறார் அவர்களோடு இருந்த தேவனா இல்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நம்ம சொல்லுகிறோம் அல்லவா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அவர் நம்முடைய தேவன் என்று சொல்லுகிறோம் அல்லவா. அந்த பிதாக்களுடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி, அந்த பிதாக்களுடைய தேவன் இந்த நேரத்தில், இந்த நாளில், இப்பொழுது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த இடத்துல இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் இந்த செய்தியை, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் காரியம் ஜெயமாய் மாறப்போகிறது, உங்கள் காரியம் விடுதலையாக மாறப்போகிறது. நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் கர்த்தர் ஜெயத்தை கட்டளிட போகிறார். நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களை முதன்மையாக வைப்பார். நீங்கள் எழுதியிருக்கிற எக்ஸாமில் கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். நீங்கள் போகும்போது வரும்போது உங்களை பாதுகாப்பார். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் இருக்கிற பிள்ளைகளுக்கு, அவர் துணையாய் நிற்கிற பிள்ளைகளுக்கு தோல்வியை பார்க்க மாட்டார்கள், வெறுமையாய் இருக்க மாட்டார்கள், குறைவை பார்க்க மாட்டார்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறபடினால பிதாக்களுடைய தேவன், இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த பிதாக்களுடைய தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அதை நம்ம மறந்து போகக்கூடாது. நிறைய நேரத்தில் சாத்தான் இப்படி செய்வான் அல்லவா, நிறைய நேரத்தில் சாத்தான் இப்படி சிந்தையை கொண்டு வருவான். நீ ஜெபம் பண்ணி ஒன்றுமே நடக்கலையே, நீங்கள் ஜெபம் பண்ணி ஒரு காரியம் ஆகலை, ஏன் ஜெபிக்கிற, ஏன் ஆலயத்துக்கு போகிற, ஏன் விசுவாசமாக இருக்கிற, ஏன் நம்பிக்கையாக இருக்கிற, ஏன் வேதத்தை வாசிக்கிற, எதுக்கு ஜெபிக்கிற, ஒரு காரியமாக நடக்கலை. ஜெபம் பண்ணால் தான் இன்னும் பிரச்சனை அதிகமாகுது, ஜெபம் பண்ணால் தான் இன்னும் பலவீனம் அதிகமாகுது, ஜெபம் பண்ணால் தான் இன்னும் போராட்டம் வருது சொல்லலாம். இல்லை, அந்த போராட்டத்தின் மத்தியில் ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் வழியை திறக்க ஆரம்பிடுவார். கர்த்தர் வழியை திறப்பார் என்று சொல்லி பார்க்கும். அந்த போராட்டத்தின் மத்தியில் தான் நீ ஜெபிக்க வேண்டும், அந்த உபத்திரவத்தின் மத்தியில் தான் நீ ஜெபிக்க வேண்டும், அந்த எல்லா நெருக்கமான சூழ்நிலைகள் மத்தியில் தான் நீ ஜெபிக்க வேண்டும், அந்த கண்ணீரின் மத்தியில் தான் நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஜெபிக்கும் போது அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நான் உன் கூட இருக்கிறேன் மகனே, நான் உன் கூட இருக்கிறேன் மகளே, நான் உன் கூட இருக்கிறேன், படிப்பில் உன் கூட இருக்கிறேன், எல்லா நேரத்தில் உன் கூட இருக்கிறேன். ஒரு அற்புதம் வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறியே, உன் கூட நான் இருக்கிறேன். ஒரு அதிசயம் வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறியே, நான் உங்கள் கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அந்த பிதாக்களின் தேவன், அந்த ஆபிரகாமின் தேவன், இந்த ஈசாக்கின் தேவன் உங்கள் கூட இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் தான் முதல்ல நம்ம வாசித்த வசனத்தின்படி இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சகேயுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பார்த்து சொல்லிட்டார், நான் உங்கள் கூட தங்க போகிறேன்.
நான் உன் கூட இருக்க போகிறேன். சகேவே, நான் உன் வீட்டுக்குள்ளே வரப்போகிறேன், உன் கூட இருக்க போகிறேன், உன் கூட நான் தங்க போகிறேன், உன் கூட நான் வாசம் பண்ண போகிறேன் என்று சொல்லி அந்த யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யாக்கோபு, உன் கூட நான் இருக்க போகிறேன். யாக்கோபை கர்த்தர் சொல்லுகிறார், உன் இரவு நேரமானாலும் பரவாயில்ல, இருள் சூழ்ந்த நேரமானாலும் பரவாயில்ல, உன் கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அப்பொழுது தான் யாக்கோபு தெளிந்து, அவன் எத்தனை தெளிந்தவனாக சொல்லும், உண்மையாகவே தேவன் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி. எனக்கு அன்பு சகோதரிகளே, உங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார், உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால தான் இந்த நாள் வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். அவர் இருக்கிறதுனால தான் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்தார். நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும், நான் வானத்துக்கு ஏறி போனாலும், பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கே கூட கர்த்தர் இருக்கிறார். ஏன் சொன்னால், இம்மானுவேல் உலகம் முழுவதும் இருப்பார், உலகத்துடைய மனிதருக்குள்ளே இருப்பார், இருதயத்தில் இருப்பார். உங்கள் இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுவார், உங்களுக்குள்ளே அவர் பிரசன்னமாக இருப்பார், உங்களோடு கூட தங்கி இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 28 அங்கே வாசிக்கும்போது சொல்லப்படுகிறது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி. எந்த மனிதர்களும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, எந்த மனிதர்களும் நம்ம இடத்துல வந்து தைரியமாக நின்று சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. எல்லாரும் போயிடுவாங்க, எல்லாரும் மறித்து விடுவார்கள், எப்போன்னு சொல்லி தெரியாது, எந்த நேரம் என்று சொல்லி தெரியாது. ஆனால் ஆண்டவர் இந்த வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த காணொலி மூலியமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்லி கவலைப்படுறியா? எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி கவலைப்படுறியா? எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு சொல்லி கவலைப்படுறியா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன் கூட இருக்கிறேன். நீ நேசித்தவர்கள், உன்னை நம்பினவர்கள், நீ அன்பாக ஏற்றுக்கொண்டவர்கள், நீ நினைச்ச நபர்கள் எல்லாம் உன்னை மறந்து போகலான்னு சொல்லி நினைத்திருக்கலாம், எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை. எல்லாரும் விலகி போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்லலாம், ஆண்டவர் உன்னை விட்டு விலகவே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்கள் நான் உங்களுடனே இருக்கிறேன், உங்கள் கூட இருக்கிறார். ஏன்? அவர் இம்மானுவேல் என்று சொல்லி. மத்தேயு 1:23 அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட, தேவன் உங்கள் கூட இருக்கிறார் சிஸ்டர், பிரதர், தேவன் உங்களோடு இருக்கிறார். தம்பி, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தங்கச்சி, தேவன் உங்களுக்கு கூட இருக்கிறார். உங்கள் சபையோடு இருக்கிறார், உங்கள் ஊழியத்தோடு இருக்கிறார், உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார். எதை நினைத்து சோர்ந்து போகாதீங்க, எதை நினைத்து கலங்கி போகாதீங்க, எதை நினைத்து நீங்கள் வருந்தாதீங்க, வேதனைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. ஏன்? ஹீ இஸ் வித் யூ, ஹீ இஸ் வித் யூ. ஆமென். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கப்படும், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வரும். ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்தில் ஆண்டவர் நன்மையை கொடுப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார். உங்களோடு கூட இருந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றி உங்களை பெருமைப்படுத்துகிற அளவுக்கு, உங்களை மேன்மைப்படுத்துகிற அளவுக்கு, உங்கள் துக்கத்தை மாற்றி கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக உங்கள் கூட இருக்கிறார். உங்களுக்கு நல் வழியை காட்டும்படியாக ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். உங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படி ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தேவன் உங்கள் கூட இருக்கிறபடினா நீங்கள் வீட்டில் சொல்லிட்டே இருங்க, போகும்போது சொல்லி, இம்மானுவேல் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. இம்மானுவேல் தேவன் எங்கள் கூட இருக்கிறார், என் பிள்ளையோடு இருக்கிறார், என் குடும்பத்தோடு இருக்கிறார், எல்லா சூழ்நிலையில் எல்லா நேரத்திலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பெரிய காரியங்களையும் பெரிய அற்புதங்களையும் காண ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை செய்வார், உங்களுக்கு வழிகளை திறப்பார். கண்களை மூடி
இருக்கிற இடத்துல நீங்கள் எந்த இடத்துல இருந்து பார்த்து கொண்டதாலும் சரி, எந்த இடத்துல இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டதாலும் சரி, விசுவாசத்தோடு 2 கண்களையும் மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில் உண்மையாக நோக்கி கேளுங்க. இந்த வேளையில் உண்மையாக கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க. இது வரைக்கும் நான் ரொம்ப தப்பாக சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் ஆண்டவரே நீங்கள் என் கூட இல்லைன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணியிருப்பேன். இல்லை எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருந்திருக்கும். இந்த நாளில் எனக்கு ஒரு உறுதியை கொடுத்தபடியா நன்றி. அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கிறீங்களா? கண்களை மூடி கர்த்தரிடத்தில் கேட்கிறீங்களா? இந்த நாளில் எனக்கு உறுதியை கொடுத்தபடியா நன்றி தகப்பனே. இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இம்மானுவேல் என்று சொல்வதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னது போல, இதோ என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னோடு கூட இணைந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் இம்மானுவேல், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னது போல, அந்த தேவன் நம்ம கூட உங்கள் கூட இருக்கிறபடியா நன்றி. உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் இருக்கிறபடியா நன்றி. சகேயோடு இருந்த தேவ, சகே வீட்டுக்குள்ளே கடந்து போய் அவனோட வாசம் பண்ணின தேவ, யாக்கோபோடு இருந்த தேவ, யாக்கோபு வனாந்தரத்தில் தனிமையாக நின்ற வேளையில் அந்த யாக்கோபை கர்த்தர் ஆண்டவரே நீர் கூட இருந்து உண்மையாகவே தேவன் இந்த இடத்துல இருக்கிறார் என்று சொல்லி அந்த யாக்கோபுடைய வாயினால் சொல்ல வைத்தபடியா நன்றி. உண்மையாகவே இந்த கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் ஆண்டவர் சொல்லணும், தேவன் எங்கள் கூட இருக்கிறார், தேவன் எங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறார், தேவன் எங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தராக இருக்கிறார், அவர் எங்கள் கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்க. ஆசீர்வாதம் காத்துக்கொள்ள ஆண்டவரே. இந்த காணொலி மூலியமாக, இந்த IMTV மூலியமாக இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த IMTVயை நடத்துகிற ஆண்டவரே ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்காக செபிக்கிறோம். பலனை கொடுங்க. எப்படியாவது சுவிசேஷம் பரவ வேண்டும், எப்படியாவது சுவிசேஷம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள கிராமத்துக்குள்ள போக வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிரயாசத்திற்கு பலன் நீங்கள் கொடுத்து நீங்கள் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியம் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீ நடத்துவீர். இம்மானுவேல், தேவன் எங்கள் கூட இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பாரு. எங்கள் கூட இருந்து நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க, எங்கள் கூட இருந்து அதிசயங்களை செய்யுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த செய்தியை கேட்டவங்க யாவருக்கும் தேவன் உங்கள் கூட இருக்கிறார். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார், உங்களை நடத்துவார், உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.